வணக்கம் மக்களே. இன்னைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லிடுறோம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ளே ஸ்டேஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கனவை பண்ணுறதுக்கு. ஆனால் நிறைய பேருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னொன்று தெரியும் வந்துட்டு ஃபோன்லேயே விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு தெரியும். ஸோ நான் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது நிறைய பேருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை பற்றி டவுன்லோட் தான் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்களோட இந்த வீடியோ வந்துட்டு தான் இருக்க போகுது. ஸோ அதுக்காக இந்த நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப வந்து நல்லாயிருக்கும். ஸோ அங்கே நம்ம சொன்ன வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இன்றைக்கி மொபைலில் தான் வந்து எப்படி வந்துட்டு ப்ளே ஸ்டேஷன் கேம்ஸ்லாம் வந்துட்டு நம்ம விளையாடுன்னு பார்க்க போகிறோம். அதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா காட் ஆஃப் வார் பற்றி பண்ணுறது தான் இன்றைக்கி நம்ம பார்ப்போம். ஸோ அந்த காட் ஆஃப் வாரில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக 4 கேம்ஸ் மட்டும்தான், அதாவது இருக்கிறதே அந்த 4 கேம்ஸ், ஒரு 4 கேம்ஸ் மட்டும்தான் நம்மளால் ஃபோனில் விளையாட முடியும். ஏன்டா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் வந்துட்டுனா போர்ட்டபிள் ப்ளே ஸ்டேஷன் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ப்ளே ஸ்டேஷன் தெரிஞ்சாலே போர்ட்டபிள் ப்ளே ஸ்டேஷன் தெரியாதவங்க கன்ஃபார்ம் இருக்க மாட்டீங்க. ஸோ அந்த போர்ட்டபிள் ப்ளே ஸ்டேஷன் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் இது எப்படி விளையாடுவோமோ அதில் இருக்கிற கேம்ஸ் தான், சாரி அதில் அவங்க உருவாக்குன அந்த போர்ட்டபிள் ப்ளே ஸ்டேஷனை மாதிரி ஃபோன்லேயும் விளையாடணும் அப்படின்றதுக்காக உருவாக்கின ஆப் தான் இந்த பிபிஎஸ்பி எமுலேட்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஆப்பையும் இந்த ஒரு ஆப்பையும் பிபிஎஸ்பி அப்படின்ற இந்த ஒரு ஆப்பையும் வின்ரார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஆப்பையும் வந்துட்டுனா ஏற்றிக்கோங்க. நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாகவே உங்களால் 4 கேம் தான் விளாட முடியும் காட் ஆஃப் வாரில், அதுவும் மொபைலில், அதாவது அந்த போர்ட்டபிள் ப்ளே ஸ்டேஷன்லேயே வந்து உங்களால் 4 கேம் தான் விளாட முடியும். என்னென்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செயின்ஸ் ஆஃப் ஒலிம்பஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்ட் ஆஃப் ஸ்பார்ட்டா, மூணாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா காட் ஆஃப் வார் 1, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காட் ஆஃப் வார் 2. ஆனால் இந்த செயின்ஸ் ஆஃப் ஒலிம்பஸ் அண்ட் கோஸ்ட் ஆஃப் ஸ்பார்ட்டா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காட் ஆஃப் வார் 1 இந்த 3 மட்டுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நான் சொல்கிற ஸ்டெப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும் டவுன்லோட் பண்ணுறதுக்கு. ஆனால் இதுவே வந்துட்டு காட் ஆஃப் வார் 2 மட்டும் வேறு ஒரு ஆப் வச்சு நீங்கள் ஆன்தர் அப்படின்னு சொல்லிட்டு, சாரி ஏத்தர் X2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வச்சு நீங்கள் ஏற்றுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு அடுத்த வீடியோவில் அதை பற்றி பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம செயின்ஸ் ஆஃப் ஒலிம்பஸ் தான் வந்துட்டு ஏற்ற போகிறோம். எப்படி ஏற்றுது அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன் வாங்க. ஸோ இன்றைக்கான வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுதான். ஸோ எடுத்த உடனே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உள்ளே வந்துட்டு போயிட்டு கூகுள்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா போய்க்கோங்க. அந்த ஆப் 2 ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டோடனே கூகுள்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா போய்க்கோங்க. நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் மட்டும் சொல்கிறேன். அதோ பண்ணுறேன் ஏபிகே அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வந்துன்னா இது பார்த்தீங்களா, இதுதான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் உள்ளே நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் காமிக்கும். ஸோ இந்த 2 அப்ளிகேஷனில் கீழே கிரே கலரில் ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் அகைன் மட்டும் காமிக்கும். டவுன்லோட் அகைன் காமிக்காது, ஸ்ட்ரைட்டாக டவுன்லோட் ஆக போய்டும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணனால வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி காமிக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி காமிக்கும். ஓகேங்களா, இது ஒன்ஸ் இது கம்ப்ளீட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஃபைல் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா காமிக்கும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன், அதனால தான் வந்து அதை கேன்சல் பண்ணால் நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறாதீங்க, அப்புறம் டவுன்லோட் ஆகுது. ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு வந்துட்டு பார்த்தா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த வின்ரார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏற்ற சொல்லியிருந்துருக்கோம்ல. ஸோ அந்த ஆப் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் எதுவும் கேட்கும், இல்லை வந்துட்டு டிஸ்மிஸ் அமைக்குவாங்க. டிஸ்மிஸ் அமைக்கிட்டோம் இன்னும் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இங்கே மேலே செகண்ட் ஆப்ஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கும்ல, இந்த செகண்ட் ஆப்ஷனை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் ப்ரௌஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இருக்கும். ஸோ அந்த ஆப் அந்த இதுவுமே வந்துட்டு அமைக்கிக்கோங்க. இப்போ நீங்கள் வந்த உடனே வந்துட்டு இந்த மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் கேட்கும். நீங்கள் அதை டேப் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி எத்தனையோ ஆப்ஷன் வரும். திரும்ப ஒரு டபுள் டேப் பண்ணிங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வரும். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதான் வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். டவுன்லோட் பண்ண உடனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அமைக்கிக்கோங்க. 2 தடவை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோடே அமுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கீழே நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். அது வந்துட்டு அமைக்கிட்டோடனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு லைன் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா முழுசாக ஓடி வந்துட்டு முடிச்சிடும். ஓகேங்களா, ஸோ இது ஒன்ஸ் கம்ப்ளீட்டாகி ஃபினிஷ்டு, அதாவது முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிபிஎஸ்பி ஆப்பை தாராளமாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில ஆப்ஷன் கேட்கும். அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிட்ட உடனே உங்களுக்கு கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன்ஸ் கேட்கும். அந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கீழே எக்ஸிட் அமுக்குனீங்க அப்படின்னாலே போதும், உங்களுக்கு வந்துடும். நெக்ஸ்ட்டு அதாவது ஸ்கிப்பு லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா போதும். இப்போ பாருங்கள், இப்போ நான் திரும்பியுமே அந்த பிபிஎஸ்பி ஆப்குள்ளே வந்துட்டு நான் திருப்பி போகிறேன். போயிட்டு உடனே வந்துட்டு இப்படி தான் இருக்கும் ஸ்டார்டிங். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் அதான் ஸ்கிப் பண்ணிடுங்க அந்த மாதிரி. நெக்ஸ்ட் வந்துட்டு லோடு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, இதுங்க மார்க் பண்ணி காமிக்கிறேன்.
இந்த ஆப்ஷன் தான். இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திரும்பி ஃபைல்குள்ளே போகும். ஃபைல்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போய்ட்டு எங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் வந்துருக்கும். இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ திரும்பி ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டவுன்லோட் ஒன்று காமிக்கும். அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காட் ஆஃப் வார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜிப் காமிக்குதா. இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜிப்பு. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் கிளிக் பண்ண உடனே வந்து ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேம்குள்ளே போகும். சோனி கம்ப்யூட்டர் என்டர்டைன்மெண்ட் ப்ரெசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் காமிக்கும். நீங்கள் இப்போ உள்ளே போய்ட்டு உடனே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு நல்ல ஃபோன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்மூத்தாக ப்ளே பண்ணலாம். இல்லைனா இப்போ வந்துட்டு ஒரு சவுண்ட் ஒன்று வரும். அந்த மாதிரி தான் வந்து நீங்கள் உங்களாலையும் ப்ளே பண்ண முடியும். இருங்க அது வரும். பார்த்தீங்களா எப்படி சாப்பியாக வந்து தான் அந்த சவுண்டு கேட்குதுன்ட்டு. ஸோ இந்த சவுண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் குறைச்சிக்கிறேன் என்னுடைய இது வந்துட்டு. ஓகே நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எது உங்களுக்கு வேணும், ஈஸி வேணுமா, நார்மல் வேணுமா, ஹார்டு வேணுமா அப்படின்றத இது பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு நீங்கள் அப்படின்னா அவங்க சொல்லியிருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் படி அப்படியே வந்து தான் உங்களால் கேம்குள்ளே அப்படியே போயிட முடியும். அதெல்லாம் ஓடும். அதெல்லாம் உண்மையிலே வந்து வேற லெவலில் இருக்கும். Suffering for years, Kratos, the once great general, now known as the ghost of Sparta, had pledged himself as a champion to the gods of Olympus. In return, he hoped only to rid himself of the nightmares that haunted him for far too long. But for now, his only respite, his only relief from the sins of his past was found in the heat of battle. ஸோ அதே மாதிரி இந்த கேமுடைய கேம் ப்ளே வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது எப்படா நாங்கள் திரும்ப அதே மாதிரி தான் இப்போ போய்ட்டு லோட்லாம் போய்ட்டு ஆப்ஷன் அமைக்க நாங்கள் இது பண்ணோமா அப்படின்னு அது முக்கியமாக தேவையில்லை. நீங்கள் வந்தீங்க அப்படின்னாலே வந்துட்டு இங்கே சைடில் வந்துட்டு காமிக்கிது பார்த்தீங்களா, சிம்பிள் போட்டு எந்த கேம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்களோ அந்த கேமோடைய சிம்பிள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா காமிக்கும். நீங்கள் அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது பண்ணி அதாவது கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போய்ட்டு அந்த கேம் விளையாடிக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கேம் ப்ளே அதாவது காட் ஆஃப் வார் கேம் ப்ளே வேணும் அப்படின்னா டெய்லியும் நான் பார்ட் ஒன்னாக போட்டுட்ருக்கேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.